Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சதை வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் செய்தி அறிவிச்சும் அதை தள்ளி வச்சாங்க ரஜினி அவர்களுக்காக. பெரிய எதிர்பார்ப்போட பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிருக்கு கங்குவா படத்தை பத்தின விஷயங்கள் தான், நிறைய விஷயங்கள் பேச போறோம். கூட அர்ணோதின் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். ஏன் பிரதர் சிரிக்கிறீங்க? பேசுவோம் வாங்க. ஓகே, கங்குவா பத்தி தான் பேச போறோம். இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கங்குவா. சூர்யா அவர்கள் மாறுபட்ட வேடத்துல பிரம்மாண்டமான ஒரு பொருள் செலவுல ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு தான். திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆயிருக்கானா இல்லை கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு கங்குவா? கங்குவா படத்தின் ஒரு வரி என்ன, அதாவது கதையின் ஒரு வரி? நல்லா இருந்திருக்கணும், நல்லா இல்லை. அப்படியா? எஸ். ஓகே, என்ன என்ன கதை கிளம்புடும்? கதைக்களம் அதாங்க. அதான் அவர் அப்பா இல்லை, ஒரு பையனுக்கு அப்பா கிடையாது. மீன்ஸ் நான் அவர் சொந்த அப்பா கிடையாது, ஆனால் மகன் மாதிரி எடுத்து வளரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதுதான் கோர். அதுதான் படத்தோட கதையாக இருக்குது. எப்போவுமே அந்த அப்பா பொண்ணு எக்ஸிக்யூட் ஆகும், அப்பா பையங்கிறது த்ரூ அவுட் அதை பேச வச்சு கதை நகருதுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுலேயுமே அந்த பாண்ட் இருக்குல்ல, அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்கிறேன். ஏன்னா இப்போ மிக பிரம்மாண்டமான படங்கள்லாம் ஏன் ஹிட் ஆகுதுன்னா, அந்த இப்போ கேஜிஎஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா பையன். ஸோ அந்த பையன் வராரு அப்படின்னா அவரோட ஸ்டோரி இருக்கும், ஒரு ஒரு கனெக்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அங்கே அழுதான் நமக்கு அழுக வரும். இங்கே அவங்க அழுகிறாங்க, நமக்கு அழுக வரல, ஏன்னா அந்த கனெக்ட் உருவாகலை. ஸோ அதில் ஒர்க் பண்ணியிருந்தாலே படம் வேறு மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஓகே, கங்குவா அப்படின்றது டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன்? ஏன்னா 3D நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் கங்குவால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது கஷ்டங்க. இந்த படத்தை எடுக்கிறதே கஷ்டம். ஓகே, ஒவ்வொரு ஃப்ரேம் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை நிற்க வச்சு அத்தனை பேருக்கும் மேக்கப் போட்டு, அதுவும் குறிப்பாக சூர்யா சார் அப்புறம் காம்போவாக இருக்க வில்லன்கள் அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தவங்களும் மெனக்கெடு தனித்தனியாக காமிக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஒர்க்கு. அதான் சொன்னேன், நல்லா இருந்திருக்கணும், பயங்கரமாக இருந்திருக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கணும். 2000 இம்பாசிபிள், 1000 கோடிங்கிறதுலாம் பாசிபிள் இந்த படத்துக்கு. ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைங்கிற அது வருத்தம். சூர்யாலேருந்து தொடங்கிறேன் ப்ரோ. அவரோட மெனக்கெடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா காலைல நேரமாக வந்துடுவார், ஒர்க் அவுட் பண்ணுவார், அங்கே மேக்கப்போட ஒரு 3 மணி நேரமாவது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு வருவார், ரொம்ப லேட் நைட் போவார் அப்படின்னு. அந்த 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 ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சிருக்கா? அதெல்லாம் முழுசாக தெரியுங்க. அதான் சொல்கிறேன், எனக்கு வருத்தம்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன கங்குவா படம் எதிர்பார்த்தளவுக்கு போலங்கிற சந்தோஷமா நமக்கு. ஒரு ஆர்டிஸ்டாக நமக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அந்த கெட்டப் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும். இங்கே ஒரு டாட் இருக்குங்க, நிறைய டாட்டு. அது இருக்குது, ஒரு 100 கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் பொறுமையாக இருக்கணும். இப்போ அந்த கரண்ட்டில் வர கெட்டப்புமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ மெனக்கட்டு இருக்காரு, சேஞ்ச் ஒரு காமிக்கணும்னு நினைக்கிறாரு, தினமும் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியாக பாடிலாம் ஷோ பண்ணுறாப்புல பயங்கரமாக இருக்குது. அந்த மெனக்கடலுக்கு ரிசல்ட் வரலைங்கிற ஆதங்கம் தான் நமக்கு. அது ஏன் மிஸ் ஆகுதுங்கிற வருத்தம் தான். ஓகே, எங்கே நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? சிறுத்தை சிவா அவரோட ஃபார்முலாவில் எங்கே தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க, ரொம்ப சார் எமோஷனல் தாங்க. கனெக்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும், அவர் எல்லா கதையிலுமே இருக்கும். இப்போ அந்த அஜித் சாரும் நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க ஒரு படம் விஸ்வாசம். நல்லா இருக்கும் அந்த கனெக்ட், நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சேரணும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே அந்த கனெக்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. குறிப்பாக அந்த பையன் இருக்காப்புல, வெள்ளை கலரில் இருக்கார் அந்த பையன். நட்டி சார் அவங்க அப்பா பண்ணியிருக்காரு, இன்னொரு சௌந்தர்யா மேமா அவங்க பேர் அவங்க பண்ணியிருக்காங்க. 2 பேரும் டஸ்கி கலர், பையன் ஒயிட்டாக இருக்காரு, படம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்காரு. என்ன காம்போ, என்ன கனெக்ட்னு எனக்கு புரியல. இல்லை அங்கே இருக்க மக்கள்லாம் அப்படி வெள்ளை இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, கிராஸ்க்கான வாய்ப்புகளே கிடையாது. இல்லை இந்த பையன் ஒயிட்டாகவே இருக்கார் படம் ஃபுல்லாக. ஸோ அதுவே கனெக்ட் இல்லை. அதை தாண்டி அந்த பையனுக்கும் சாருக்குமான ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க விஷயங்களுமே மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ட்ரீட் பண்ணுறதுன்னு வேற மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இது அங்கே போயிருக்கோம், அவ்வளோ பெரிய செட்டப்பு எடுத்துருவோம் கடன் எடுத்துருவோங்கிற மோடில் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் வில்லனா அங்கேருந்து பாலிவுட்லேருந்து இறக்கிருக்காங்க. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? பாபி டியோல் அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் ஒரு வேல்யூ இந்த படத்துக்கு பாபி டியோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். அவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பேசப்படுமா? அதான் சொல்கிறேன், அவரை தள்ளி வச்சுட்டு தமிழில் ஒரு வெயிட்டான ஒரு ஆளை வச்சா கூட அது நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், பாபி டியோல் பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கான வேல்யூ அது. அவர் இல்லாமல் இது யார் வேணா பண்ணலாமே, லென்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு பண்ணலாமே. சிறப்பு. நட்டி பண்ணியிருக்காங்க, கருணாஸ் இருக்காங்க. அவங்களோட பங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். நிறைய ஆர்டிஸ்ட் இறக்கிருக்காங்க உள்ள. யோகி பாபு, கிங்ஸ்லே. அது எதுவுமே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்க்கு, அவங்க படத்துக்கு கொடுக்குற இம்பாக்ட் எல்லாமே மிகச்சாதாரண நம்ம படத்தில் பார்த்த அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கெட்டப்பில் அவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மற்றபடி பாடி லாங்குவேஜ்லாம் பிடிச்சி பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இது இங்கே வந்துட்டு இது எடுக்கணும். அதை தாண்டி அந்த காட்சிக்குள்ளே உயிரோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால்
உயிரோட்டம் எந்த காட்சியிலுமே என்னால கனெக்ட் பண்ண முடியல. உள்ள பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேர் பேசுறோம், எல்லாருமே வந்து ஏன் கனெக்ட் ஆகல, ஏதோ ஒரு கேரக்டர் பத்தி அந்த சீன் நல்லா இருந்துச்சு அந்த சீன் நல்லா இருந்துச்சு ஏன் சொல்ல மாட்டாங்க. காட்சிகளுக்குள்ள உயிரோட்டம் இல்ல, அது ஏனோ தெரியல மிஸ் பண்ணிட்டாங்க. மாவீரன்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் bro. ஒரு கரண்ட் ஒன்று இருக்கும், ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருக்கா, அதாவது ஒரு வேல்யூபிளா இருக்கா, அதாவது கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா? அதாவது ரீசன் இன்னும் நமக்கு சொல்லல. எப்படி வந்து நீங்க படம் பாத்துட்டீங்கல்ல, ஸோ கங்குவாக்கும் இந்த பையனுக்குமான அந்த லிங்க் எப்படி உணர்றாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி டிராவல் ஆகி வர்றாங்க, இந்த பையனை எங்க பிடிச்சாங்க, அப்படியே இருக்காப்ல அந்த பையன். ஸோ அந்த கனெக்ட் நமக்கு இன்னும் புரியல. அது செகண்ட் பார்ட்ல சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கனெக்டே நமக்கு புரியல. அது போக இவங்க பிளான் என்னன்னா பிக் ஸ்கேலுங்கிறப்ப அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அவங்க ப்ரீ கிளைமேக்ஸ் ஐடியா பண்ணல, 2 கிளைமேக்ஸ் கொடுத்துருவோம் பேரலா அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஐடியா. இங்கிட்டு பாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கும், அதே அளவுக்கு பிரம்மாண்டமா பிரசன்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்குங்கிறது ஐடியா. ஆனா அது எல்லாமே நான் சொல்றது தான், அது எல்லாமே ஒரு எமோஷனல் பாயிண்ட்ல கனெக்ட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். இப்போ கரண்ட்ல அந்த பையனை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்குற காட்சிலாம் இருக்குல்ல, அது நமக்கு அழுக வந்திருக்கணும். அழுக வந்துருச்சுன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர். எனக்கு இங்கதான் விவேகம் ஞாபகம் வருது, அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த படம் ஃபுல்லா அவங்க சில விஷயங்கள் நம்பல அப்படின்ற மீறி அது கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த படம் இன்னும் வேல்யூபிளா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆடடா இருந்திருக்கும் பிசினஸுக்கும். அதுதான் இங்கேயும். ஆமாங்க, சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். யூடியூப் வீடியோல கூட சொல்றேன், ஒரு பையன் அழுகுறான்னா அட்லீஸ்ட் ஒரு பாக்குற 1000 பேர்ல ஒருத்தவங்க அது அழுகணும்ல, அதான மேட்ரு. ஸோ இப்போ திரையில இதெல்லாம் தாண்டி அங்க திரையில ஒரு லீடு வந்து அழுகுதுன்னா நம்ம அழுகணும்ல, அழுதாகணும்ல, அதானே சரி. அது நடக்கல, அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. எல்லாம் தள்ளி வச்சிடலாம். கேமரா ஒர்க், டிஐ, 3D வேற, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ப்ரோ இருக்கு? ஏன்னா அதுக்கான ஒர்க்கு தான் படம். இப்போ அதுக்கான விஷயமா தான் நம்ம பேசணும். ஏன்னா சின்ன சின்ன விமர்சனங்கள் கதைக்களத்துல இருக்கலாம், நிறைய பேர் கரெக்டா யூஸ் பண்ணாம இருக்கலாம். டெக்னிக்கலா டெக்னீஷியன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க? எனக்கு டெக்னீஷியன் சினிமாவில் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா ஆஃப் ஸ்கிரீன்ல போய் பேசுறப்ப அப்படி இருக்கு. ஏன்னா இந்த படத்துல நான் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை தாண்டி கேமரா எப்படி செட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை கிரேன் இறக்கிருப்பாங்க, என்னென்ன பிளான் பண்ணி ஷாட்லாம் வைக்கிறாங்க, தண்ணி இருக்கு, பூச்சி, புழு, பாம்பு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் வாங்கினா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போய் உட்காந்துட போறாங்க, அவ்வளோதான் அவங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் கேமரா கழட்டி எடுத்து வச்சு மவுண்ட் பண்ணி பயங்கரமான ஒர்க்குங்க. கேமரா ஒர்க்கு டிஐலாம் அடிச்சிக்க முடியாது. குறிப்பாக அந்த பாபிடியோவில் அவங்க தீவு சொல்றாங்க, எந்த தீவு பேருமே ஞாபகம் இல்லை, யாருமே ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அது பதியலை யாருக்குமே. ஆனா அந்த போர்ஷன் மட்டும் டெட்லியா இருக்கும், வறண்டு போய் தகத்தகனே இருக்கும் அந்த தீவு எப்பவுமே. அதெல்லாம் டிஏ எல்லாம் மிரட்டிருக்காங்க. டிஏ ஆர்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமா இருக்கு. எல்லாமே பயங்கரமா இருந்தும் ஒர்க் அவுட் ஆளுங்கிற ஆளுங்க தான் எனக்கு. அதெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது, பயங்கரமான ஒர்க். சிஜிலாம் எனக்கு ஒரு இடத்துல கூட இது சிஜி அப்படின்னு கூட எனக்கு அதுதான் செலவு, அதுக்கு தான் செலவு. ஆமா ஆமா, எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணிருக்காங்க. அது என்னமோ தெரியல, சிஜி நல்லா இருக்கு, ஆனா ஏதோ பொருட்செலவுலாம் சொல்றாங்களா, அந்த பொருட்செலவோட கம்பேர் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா இருந்திருக்கலாங்கிறது என்னோடது. இப்போ நான் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தேன், அந்த லெவலுக்கு இல்லை, அந்த மோடு கிடையாது. இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இந்த பட்ஜெட்டுக்கு இன்னுமே வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான். இல்லை அர்ஜென்டா அந்த ரெண்டரிங் ரஷ்ஷான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா இருந்திருக்கலாம். ஓகே, படத்துல வந்து நம்ம அதான் எல்லாருமே குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்களோ? இல்லை, இது குழந்தைகள்லாம் அப்படி பண்ணாலும் பார்க்க முடியாது. இந்த படம் குழந்தைகள் பார்க்க முடியாது. கையை விட்டுறாங்க, காலை விட்டுறாங்க. கடைசி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கையை 2 கையும் பீஸா உழுகுது, அவர் எஞ்சி இப்படி கை இல்லாமல் கத்துறாரு. அதான் குழந்தைங்க குழம்பி போயிருவாங்க. என்ன இப்படி மனுஷங்க இருப்பாங்களோ, அந்த உலகத்தை நம்ம வாழ்றோம்னு குழம்பிடுவாங்க. குழந்தைகள் இந்த படத்தை காட்டக்கூடாது. நோ. ஆர்ட் டைரக்டர் அவங்களோட விஷயங்களும் எப்படி இருந்தது? ஏன்னா தீவு அமைக்கிறதா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனர் இருந்தாலுமே கூட அந்த செட் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க. நம்ப வச்சுட்டாங்க. மீன்ஸ் இந்த மேலே காட்டுற அந்த 5 தீவுன்னு சொல்லி சிஜியில் காட்டினாங்களா, அதுதான் நம்ப முடியல. அதுதான் நம்ம தள்ளி ரியாலிட்டின்னு தள்ளி கொண்டு வந்துச்சு. மற்றபடி இவங்க ஒவ்வொரு இடமா போறாங்கல்ல, அதுல உறுதியாக நம்ப வச்சிட்டாங்க இப்படி ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனா அந்த லாங்குவேஜ் தான் எனக்கு பிடிபடலை. அது என்னன்னா சாதாரணமாக தான் இருக்கு, கிட்டத்தட்ட சாதாரணமா இருக்கு. பழைய டோன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா 1000 சொச்சங்கிறப்ப அது என்ன பேசியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஸோ அது சாதாரணமா விட்டாங்க போல, போய்க்கலாம் தமிழ்ல போய்க்கலாம், கொஞ்சம் அங்கே தட்டிக்கலாம் தமிழ்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆனால் ஆர்ட் ஒர்க்லாம் இம்பாசிபிளுங்க, இம்பாசிபிள், கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இங்கே ஆர்ட் ஒர்க் பண்ணுறதே கஷ்டங்க. சாலிகிராமத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதே கஷ்டம். மழை வருது, வெயில் வருது, காத்தடிக்குது, காட்டுக்குள்ளே போய் பண்ணணும், பொருளை ஏற்றி இறக்கி, அதெல்லாம் லெஜெண்டரி ஒர்க். அதெல்லாம் டெக்னிக்கலாக அந்த படத்தை அடிச்சுக்க முடியாது. ஓகே, அதான் காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க, எங்கேயாவது இடத்துல மாட்டியிருக்காங்களா? ஏன்னா மீன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக நிறைய விஷயங்கள்லாம். ஏன்னா நிறைய படம் எடுக்கிறோம், ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல அப்படியே தெரிஞ்சிருக்கு அப்பட்டமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 1076 பீரியட்ல நடந்த ஒரு படம் அப்படின்றப்ப எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது மிஸ்டேக் நடந்திருக்கா? என்ன மேட்டர்னா 1076 எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சாம்பிள் பார்த்தா கூட நமக்கு தெரியும். நம்ம ஆளுங்க 1076 இது ஃபுல்லா ஃபிக்ஷன் தானே, எங்கேயோ 5 தீவு சேர்ந்துருக்குறாங்க அப்படி ஒன்றும் இல்லை நம்ம பார்த்த வரைக்கும். அது போக ஃபுல்லா வெளி லொகேஷன், பழைய அந்த சாணக்கியா பாட்டில் ஹீரோயின் ஆடுற லொகேஷன் தான் இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ வேற டோன்ல வச்சு 7ஆம் முறையில் ஸ்ருதிஹாசனும் சூர்யா அவர்களுமே கூட அங்கதான் இருப்பாங்க. அதே சேம் லொகேஷன், சாணக்கியா பாட்டு கூட நல்லா இருக்கும். ஸோ அந்த
அந்த லொகேஷன்ல இது எடுக்கிறாங்க நமக்கு தெரியும். பாட்டு தானே சொன்னீங்க? இல்ல எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. அப்படியே சோ அந்த லொகேஷன்ல எடுத்திருக்காங்க நமக்கு தெரியுது இல்ல, இங்க இல்ல, இந்த மண்ணு இல்ல, வெளிநாட்டுல போய் ஷூட் பண்ணிருக்காங்க தெரியுது இல்ல. இன்னொரு விஷயம் டீட்டெயிலா சொல்லணும்னா நமக்கு அதெல்லாம் பார்க்க தோணல. ப்ரோ ஒர்க் பயங்கரமா ஸ்டோரி போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமாங்கிற மேட்டர் இருக்குல்ல. இங்க நம்ம காட்சியோடய ஒன்றல. சோ அப்ப நம்ம எதையுமே குறை கண்டுபிடிக்க முடியல. சரி பாத்துருவோம், படத்தை பார்த்து முடிச்சிருவோங்கிற மூடு தான். இல்ல எனக்கு கல்கியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு வந்து டேய் என்னடா எஸ்பிடி எமர்ஜென்சில வச்சு யூஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். அதான் அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆனா நம்மளுக்கு பாக்குறப்ப இதெல்லாம் நம்மளே அவ்வளவு டீட்டெயிலா பார்ப்போம். அவ்வளவு நாலேஜ் இல்லைனாலும் தெரியும் என்னடா டப்பா வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா இதுங்க அங்க மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா இது ஃபுல்லா அந்த தூக்கி எறிகிற ஐட்டங்கள், வெற்ற ஐட்டங்கள்ல. சோ அது போக இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இந்த கிரௌட்ல கூட செலக்ட் பண்ணிக்க ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாடி பில்டர்ஸ். ஓகே, எல்லாம் பிராடா இருக்காங்க. ஒரு பாட்டு கூட வரும், எல்லாரும் ஆடுவாங்க ஒரு பாட்டு. எனக்கு எந்த பாட்டு ஞாபகம் சொன்ன மாதிரி தான், ஃபயர் சாங். எஸ், அதுல ஆடுற டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமான ஒர்க்குங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதான் சொல்லலாம், ஆர்ட் ஒர்க் டெக்னிக்கலா இந்த ப்ராஸ்தட்டிக்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ஈட்டி எல்லாமே ஓரளவு மினிமல் வெயிட்லேயே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூக்குனாங்கன்னா அந்த பைசப்ஸ் நார்மலாக புடைக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் சூர்யாவோட ஃபிட்னஸ்க்காகவும் எனக்கு அந்த ஃபிட்னஸை பார்க்குறப்ப தான் அஜித் சார் ஞாபகம் வராரு. இப்படி தான் சார் நீங்கள் இந்த உடம்பை பில்ட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் எப்படி காட்டணும், எனக்கு அதுதான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்படி ஏமாத்திட்டாங்களோ. ஏன்னா இந்த 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 யானைக்கு ஏற்ற தீனி வந்து ஃபிட்னஸ் தான்டா, நீங்கள் கையை மட்டும் ஆம்சம் மட்டும் பேசுங்க சார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்தியை பற்றி பேசணும், எல்லாம் ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்ணிட்டாங்க, தேவையா? அது எப்படின்னா எனக்கு புரியல. இது குறை சொல்லுதல் மோட்ல இல்லை, உண்மையாகவே எனக்கு புரியல. ஏன்னா படம் இருக்கு, அப்படி இருக்கு, முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒரு பூம் கொடுத்து அனுப்புங்கிற மோட் இருக்குல்ல. ஆக்சுவலாக படத்தோட கிளைமேக்ஸே நமக்கு நிறைய கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆடடாக சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். இதெல்லாம் அதான் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. கார்த்தி சார் வர்றது நல்லா இருக்கு, ஆனால் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. கார்த்தி சார் வந்துட்டாரு, தேட்டரில் கத்துறாங்க, நல்லா இருக்கு. ஆனால் அது ஏமாத்துற மாதிரி தானே இருக்கு. இதை நாங்கள் சேர்த்துட்டோம், படம் நல்லா இருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. படம் நல்லா இருந்தால் சூப்பர் தான். இப்போ நம்ம பார்த்தோம் விக்ரமில் படம் அப்படி முடிஞ்சிடும், ரோலெக்ஸ் வரப்ப ஊ அப்படின்னு இருக்கும். இது ஊ மாதிரி இல்லை, இது அப்படி இருக்கு ஒரு மாதிரி. ஓகே, ஏன்னா இவரை தான் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கார்த்தி அவர்கள் வரும்பொழுது இது எக்ஸ்ட்ரா ஆடட் மாதிரி தோணலன்னு தான். ஆமாம், இங்கிட்டும் ரிவீல் பண்ணுறாங்க, அங்கிட்டும் ரிவீல் பண்ணுறாங்க. அது 4-5 பேர் கத்துறாங்க. எனக்கு அது புரியல ஏன்னு. ஓகே, ஆனால் அந்த மக்களுக்காக இருக்கட்டும், இடத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஞானவேல் ராஜா ப்ரொடியூசரை பற்றி இந்த கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னதான் அவர் வந்து ஒரு பக்கம் அவருக்கு வந்து இப்போ கரெக்டான டைம் இல்லை, ஒரு பேட் லக்காக போயிட்டு இருக்கு, பேட் டைமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் இதுவும் என்ன லிஸ்ட்டில் அவருக்கு அமைய போகுது. அந்த மனுஷன் மைண்ட் செட் என்னவா ப்ரோ இருக்க போகுது? கஷ்டம் தான். நிறைய பேர் இதுதான் மீம்லாம் போடுறாங்க. நம்ம அந்த பக்கத்தே நெகட்டிவ் போயிட்டே போவேணாம். ஆனால் என்னன்னா இவங்க எதிர்பார்த்தது வரப்போகிறது இல்லை. அது நமக்கு ரொம்ப வருத்தம். எவ்வளோ பட்ஜெட் நமக்கு உண்மையாக தெரியல. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஒரு லாபம் இருக்கும்ல, அது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது படம் இம்பாக்ட் கொடுக்கல. எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக வரணும், வெளில வரப்போ ஒரு எமோஷனலோட தான் நம்ம வரணும். அது ஒரு எமோஷன் தான் பிக் பண்ணிட்டு வரணும் நம்ம. அதுதான் அந்த எமோஷன் தான் அந்த படத்தை பற்றி பேச வைக்கும், அந்த பிரம்மாண்டத்தை பற்றி பேச வைக்கும். இந்த படத்தில் எந்த எமோஷனுமே இல்லைங்க. அந்த பையனுக்கும் அவருக்குமான அந்த கனெக்ட் அவங்க தான் மாறி அழுதுகிறாங்க, கத்துறாங்க மாறி கத்தல் சவுண்டு சரியான சவுண்டு தேட்டர் உங்களுக்கு ஏன்னே தெரில. ஸோ அந்த எமோஷன் பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. எஸ், டிஎஸ்பி. ஏன்னா நீங்க சொன்னீங்க கத்திட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. என் தலைவனை சும்மாவே அடி நடிப்பாரு. எப்படி பண்ணியிருக்காரு அவரோட பங்குக்கு? ஃபயர் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே, அது அவர் டைப், அது எனக்கு பிடிக்கும், கனெக்ட் ஆகும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த கங்குவா லான்ச்சுக்கு ஒரு ஃபைட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவ்வளோதான். அதை தலைவனே கூட ஒரு மாதிரி எஸ் லெஜெண்டரியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவ்வளோதான். அவ்வளோதான். மற்றபடி என்னங்க, எதையுமே ஃபோர்ஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அவ்வளோதான் விஷயம். அது உள்ளே இருக்குன்னா இருக்குது, வெளில வந்துடும். இல்லாமல் ஒரு விஷயத்தை டம்ப் பண்ணால் மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல, எல்லாரையும் இது பண்ண முடியாதுல்ல. சரி, படத்தோட ப்ளஸ் மைனஸ் பேசுகிறோம். ப்ளஸ்னா என்னெல்லாம் டக்குன்னு? டெக்னிக்கலாக சரியான படங்க, சூப்பர். சீரியஸ்லி நானும் இம்பாசிபிள். ஆக்சுவலாக இதை பார்த்தாங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க தான், டெக்னிக்கல் ஒர்க்கு மறந்து போயிடுவாங்க. எப்படி பண்ணாங்க உங்கள் அந்த பட்ஜெட்டும் ஒன்று தெரியும். ஸோ அந்த பட்ஜெட்டில் எப்படி இவ்வளோ பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற விஷயம் உறுதியாக நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு சிவா சார்ட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தலாம் நினைக்கிறேன். சார் இது எனக்கு எடுத்து கொடுங்க, உங்க மேக்கிங் நல்லா இருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னா அவரா இருக்கட்டும், அவங்க டீமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாங்க. டவுட் எடுத்துறாங்க. ஆனா அந்த உள்ள எமோஷன் மிஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம பேசுறோம், இவ்வளவு இன்டர்வியூ முடிய போகுது, ஹீரோயின் பத்தி ஒரு ஆள் கூட நீங்க கேட்கல. உங்களுக்கு தோண கூட யார் ஹீரோயின் தான் நான் கேட்கறேன். நான் அதுவும் வச்சிருக்கேன். நான் இது யார் ஹீரோயின் அங்க பக்கம் வரப்போ நம்பகத்தன்மையா நீங்க சொன்ன வார்த்தை இப்ப நான் பயன்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட்ல நடக்கிறது வந்து என்ன நடக்குது அங்க, லைக் ஒரு அட்ராக்டிக்கா போட்டிருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு கிளாமர்
எதுவுமே ஒர்க் அவுட் அங்க அங்க எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம ஆட்கள் அப்படியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 2 பாட்டுல 2 அப்படியே இந்த பக்கம் வாமா மின்னல போமா மின்னல் மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லைங்க, அதாவது நிம்மதியா இருந்துச்சு. இல்ல எனக்கு பிடிக்கும். நல்ல ஸ்ட்ரக்சரா நல்லா இருக்காங்க. அவங்கள எதுக்கு யூஸ் பண்ண நினைச்சாங்களோ முழுக்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த வகையில சந்தோஷம். அப்படியா? கண்டிப்பா சிறப்பு. நீங்க அங்க ஓட்டு போட்டுறீங்க, ஒரு ஓட்டு அங்க ஒண்ணுங்க. கூடயே யோகி பாபு டிராவல் பண்ணா, கிங்ஸ்லே டிராவல் பண்ணாங்க, அவங்கள எல்லாம் பாத்தீங்களா ஃப்ரேம்ல? அதெல்லாம் ரொம்ப தவறா இருந்துச்சு. அவங்க நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க படத்துக்கு பலம் அப்படிங்கறத தாண்டி இவங்களெல்லாம் போட்டு இந்த சீனை வேல்யூவா மாத்திரலாம் அப்படிங்கிறது இல்ல. சீன் வேல்யூவா இருந்தா யாரை கூட்டு வச்சு பண்ணாலும் அது நல்லா இருக்கும். இல்ல வேல்யூவான ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒலட்டலா இருந்துச்சுங்க டோட்டலா. அந்த 4 பேர் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, டோட்டல் ஒலட்டலா இருந்துச்சு. இப்போ இந்த அந்த கேரக்டர் பேர் என்ன, கரண்ட்ல வர கேரக்டர் பேர் சூர்யா சார், பிரான்ஸ். ஓகே, பிரான்ஸ். ஸோ அது இப்போ வேலைகள் பண்ணுதுன்னா அதை நம்பவே முடியல சுத்தமா. அவ்வளவு விஷயங்கள் முன்னாடி என்ன பண்ணிருக்கு, என்ன ட்ரெயின் எடுத்திருக்கு, என்ன ட்ரைனிங்ல இருந்திருக்கு, ஃபிளைட்டை தொங்க முடியுது, கன் எடுத்து சுட முடியுது, எல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னா, ஆனா அந்த அளவுக்கு சீரியஸான விஷயங்களை ஸ்டார்டிங்ல அவங்க பண்ணல. இன்ட்ரோ எல்லாம் காமிச்சாங்கல்ல, எல்லாம் ஹியூமரா ஃபன்னா ஜாலியா போகுது. ஒட்டலை, எதுவுமே ஒட்டலை. அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அது எதுவுமே ஒட்டலைங்கிறேன். இல்ல அதுதான் இவங்க மறுபடியும் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சீனாவது கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா குருவி படத்துல விஜய் அவர்கள் பண்ண விஷயம் வந்து இன்ன வரைக்கும் அதை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு பாவம் சூர்யா ஃபேன்ஸுமே அந்த இடத்துக்கு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டுமாவது அவங்க ட்ரிம் பண்ணி இருந்திருக்காங்க. எந்த போர்ஷனுங்க? நிறைய கரெக்டா அவர் பைக்ல இருந்து ஓகே டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ள வர சீனை மட்டுமாவது அவங்க எடுத்துருக்கலாம். அதாவது கொஞ்சம் மன இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் சூர்யா சார் படத்துக்கு எப்படி பஸ் இப்பதான் போறேன். ஓகே, தியேட்டர்ல கத்துனாங்க, நான் அதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்காக எடுத்திருக்காங்க. அதை என்னைய மாட்டிட்டீங்க. லைக் அது சரி, ஓகே, அதுதான் இப்படி வந்துடும். நம்ம இன்னொரு பிளஸ் அப்படின்னா, நான் என்ன கேட்டா நீங்க சொன்ன டெக்னீஷியன்ஸ் சொல்லுவேன். டிஎஸ்பியை சில இடங்களில் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ மியூசிக் ஒரு பக்கம் ஓவராலா டிராவல் ஆயிட்டு, டிஎஸ்பியும் ஒரு மாதிரி வேல்யூ இந்த படத்துக்கு வேற யாரை போட்டிருந்தாலுமே எனக்கு தெரியல. அவர் அந்த காலகட்டத்துல அந்த பறை தானங்க, பறை ட்ரம் தும் 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 தானே, அதை விடவே இல்லை. அவரே அந்த டைப்ல தான் பண்ணுவார்னு வச்சுங்க. ஸோ சேர்ந்தோடனே அடிச்சிட்டாரு. படம் ஃபுல்லாக ஒரு தும் தும்னு தான் இருக்கும் தேட்டரு. அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. ஆனா நிக்கலைங்கிறேன். நிக்கல, வேற எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, நிக்கல. ஓகே, இன்னொரு பிளஸ் அப்படின்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். எஸ், ஏன்னா அது பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அதுல என்னெல்லாம் நீங்க அப்படி பிளஸ்ஸா எடுத்துப்பீங்க? பிளஸ்னா அவங்க இந்த கேரக்டரை தட்டிட்டு போயிட்டாங்க, அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒர்க்கு வாங்கியிருக்கலாம், ஆர்டிஸ்ட் இன்னும் வாங்கியிருந்துருக்கலாம். இது போதும் சாருங்கிற மோடு போல ஓகே பண்ணியிருக்கோம். சார் பண்றாரு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து அப்படி இருக்கு, கேரவனு கூட்டு வந்து நிற்க வைக்கிறதுக்குள்ளேயே அப்படி ஆயிடுது, நடிச்சுட்டு போயிட்டு ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மோட்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இவ்வளோ கெட்டப் போட்டு ரெடியாகி வர்றாங்கல்ல, ஸோ அப்போ பெருசாக கரெக்ஷன்லாம் சொல்லாமல் சார் பண்ணிட்டாரு போதும், அந்த மோட்ல தான் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே இருக்கு. ஓகே, மைனஸ் அப்படின்னா படத்தில் என்னெல்லாம் சொல்லு? மைனஸ்னா எமோஷன் எங்கேயுமே இல்லைங்க. எந்தெந்த கேரக்டர் என்னென்னங்கிறது இல்லை. படத்தோட ஜியோகிராஃபிக்கல் ஒன்றுமே புரியல. இப்போ 5 தீவு சொன்னாங்க. ஒரு அந்த மெயின் தீவு ஒரு பாட்டு கூட வருமே, என்னது அவரோட தீவு, சூர்யா சாரோட தீவு, அது என்னமோ ஒரு தீவு. பாருங்க பாட்டு இருக்கு, மறந்து போச்சு எனக்கு. அந்த மாதிரி மெயின் தீவே மறந்து போச்சு. ஸோ ஜியோகிராஃபிக்கலா சொல்றாங்க, அந்த மேட்டர் ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவு கேரக்டர் வருது, எந்த கேரக்டர் என்ன பண்ணுது, எதுக்காக பண்ணுது, எதுவுமே நேரங்காலம் அந்த பிளான்ல பண்ணல அதை. ஸோ எதுவுமே கனெக்ட் ஆகலைங்கிறதா விஷயம். அதுதான் வருத்தமும் கூட. ஆனால் எல்லாமே வேல்யூவான ஆர்டிஸ்ட், எல்லாருமே கனெக்ட் பண்ண வச்சிருக்கலாம். கனெக்ட் பண்ணி தான் அந்த படம் பிளாக் பஸ்டர். ஒவ்வொரு கேரக்டர் பற்றி பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா போகும் இடம் வெகு தூரமில்லை படத்துல கருணாஸ் மறக்கவே முடியாது. அவர் கண்டிப்பா அந்த படத்துக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்கோம். இந்த படத்துல அந்த மனுஷன் பண்ணியிருக்கான், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத. நட்டி அவ்வளவு பெரிய பர்ஃபார்மர். அவரு நட்டின்றதே எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நட்டி பண்ணியிருக்காரு. அவர் வாய்ஸ் வச்சு தான் நம்ம உள்ளே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமான பிளஸ் அப்படின்னா ஞானவேல் ராஜா. மிகப்பெரிய மைனஸ்னாலும் அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் அண்ணனுக்காக என்ன கொஞ்சம் இறங்கி ஏதாவது சில வேலை கரெக்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். சிறுத்தை சிவாக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருந்திருக்குமோ. ஏன்னா விஸ்வாசம்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, விவேகம்ல ஆகல அப்படின்னாலுமே வேதம் வேதாளம் எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவரோட ஃபார்முலா. அண்ணாத்தை தவிர 2 படங்களை மிஸ் ஆயிருக்கு. இதுல அவருக்கான ஃப்ரீடம் இல்லையோ, இல்ல அவர் சப்ஜெக்ட் தானே? அவர் சப்ஜெக்ட் தாங்க. ஆனா வந்து எடுப்போம் முடிப்போம் அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எமோஷனை ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட் இல்லை. அதுதான் அந்த எமோஷன் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற மாதிரியான படம். அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, எழுதிட்டாங்க போல. ஆனால் ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறதோ இல்லை சுச்சுவேஷன்ஸோ அது அமையல போல. எந்த கேரக்டரோட எமோஷனுமே ஒர்க் அவுட் ஆகல. நான் இதை எப்படி சொல்றேன்னா, நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும், அங்கே கோவம் தான் நம்ம கோவம் வரல, அங்கே அழுதான் நம்ம அழுகலை, அங்கே சிரிச்சா நம்ம சிரிக்கலை. அப்புறம் என்ன, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அதுலேயே சூர்யா என்ன நடக்க போகுது? கார்த்திக் சுப்புராஜ் தான் வந்து உறுதியா வருத்தம். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நடிப்பா சொல்றேன்னா சும்மா கிடையாது. அந்த முகம் நடிக்கிறதுக்கான முகங்க, பர்ஃபெக்டான ஃபேஸ் ரேஷியோ. அவர் என்ன பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அந்த படத்தில்.
ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகும், இப்போ வீணாக போகுது இல்லை, அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர இயக்குனர்கள் அதெல்லாம் பிடிச்சிருவாங்க, தெரியும். கேவி ஆனந்த் தான் கரெக்டான நம்பர்னு நினைக்கிறேன். ஏன்னா அயன் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி, அதுல கமர்ஷியல் இருக்கும், லவ் எல்லா விஷயங்களும் மசாலாவா செமையா இருக்கும். அவரை மாதிரி யாரும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே விறப்பாவே வராரு. அந்த நீங்க சொன்ன அந்த ஹீரோயின்ட்ட கூட அவர் இருக்கும்போது கூட என்ன அப்படின்னு தான் இருக்காரு. இதே தப்பு தான் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துலயும் நடந்துச்சு, இந்த NGK சம்திங், அதுலயும் விறப்பா தான் இருப்பாரு. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க பாடிய பண்ணுங்க, பண்ணுவாரு அவர், அசால்ட்டா பண்ணுவாருங்க, அவரை எல்லாமே பண்ண முடியும். ஆனா வருத்தமா இருக்கு, அந்த வார்த்தையை சொன்னா கஷ்டமா இருக்கு, வேஸ்ட் பண்றாங்க அவரை, வருத்தமா இருக்கு. ஓகே, அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து மீட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேள்விப்பட்டோம், பேச்சு வரும்ல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு காம்போ இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கங்குவா ஓவராலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ரிவ்யூலாம் வருது, நிறைய பேர் பேசுறாங்க, அடிச்சு படத்தை நொறுக்கி காலி பண்றாங்க. அப்படி இல்லை, இது அப்படி இல்லை. இது என்ன படமே இல்லை, தேட்டருக்கே போகாதீங்கிறனால. ஒரு தடவை போய் தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய மெனக்கடலுங்கிறது இம்பாசிபிள் தானே. போய் தேட்டரில் படத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி படம் தானே தவிர தேட்டருக்கே போகக்கூடாதுங்கிற மோடு நான் எந்த படத்துக்கும் சொல்ல மாட்டேன், குறிப்பாக இந்த படத்துக்கு சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணிலாம் காலி பண்ணோன்னா அது இயக்குனர்களை பயமுறுத்திடும், அதை பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. அதான் ஏன்னா படத்து போலாம், எனக்கு இந்த படத்துல ஹீரோயின் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் மீறி ஒரு டெக்னிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கு. நீங்க டிவில ஓடிடில இதெல்லாம் வேணா பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பார்த்தாதான் பார்க்கணும். நம்ம சொன்னோம்ல இவ்வளவு நேரம் கதையில சின்ன ஒரு தொய்வு இருந்துச்சு, கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்னும் வேலைகள் கொடுக்கல அப்படின்னாலும் டெக்னிக்கலா நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. அந்த மனுஷங்களுக்காகவே இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அடுத்தது அஜித் அவர்கள்ட்ட போக போகுது, ஏன்னா இயக்குனர் அடுத்தது இணைய போறாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அங்க இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் அது தெரியாதுங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அஜித் சார் இந்த படத்தில் நடிச்சுதான் வச்சுங்களேன், என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அவர் வேற ஒன்று பண்ணுவாருங்க. இப்போ சூர்யா சார் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, சரி, அது அவர் மேல குறை சொல்ல முடியாது. ஒரு லேயர் இருக்கு, அது நீங்க படம் பார்த்தா தான் புரியும். இப்போ அவர் டைரக்ஷன்ல, சித்தி சிவா சார் டைரக்ஷன்ல அஜித் சார் வந்து ஹியூமர் பண்ணியிருப்பாரு. நயன்தாரா கூட ஒரு போகும்ல, எப்படி இருக்கும், நமக்கே ஜாலியாக இருக்கும். ஹியூமர் ஹிட் அடிக்குது, பஞ்சு, சிரிப்போம், ஆனால் ஜாலியாகவே இருப்போம் தேட்டரில். உங்களுக்கு புரியுதுல, அந்த சந்தோஷத்தை கடத்திடுவார் அஜித் சார். அதனால தான் சொல்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து அவங்க சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட் அசால்ட்டாக தெரியும். ஆனால் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணால் ஃபுல் க்ளோஸ் அவருக்கு தான் இருக்கும். அவரை மட்டும் அப்படியே அஜித் சார் சிரிக்கிறது, நான் ரசிச்சு என்னமோ லவ்வர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். இங்கே இன்னும் கொஞ்சம் அந்த வேலைகள் எடுத்துருந்துருக்கலாம். ஒரு வேலை காடு ஆர்டிஸ்ட் நிறைய அப்படின்றனால சில இடங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம். அதுதான் கண்டிப்பாக நம்ம படத்தோட ரிசல்ட்டை பற்றியும் அப்புறம் நிறைய விஷயங்களும் பேசுவோம் ப்ரோ. புஷ்பா 2 தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படமாகவும், இன்னும் ஒரே ஒரு படம் இருக்க போகுது. அந்த படம் ரிலீஸ் அப்பயும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இன்னொரு நிச்சயம் அவங்களை சந்திப்பேன். உங்களுக்கு எப்படி நாங்கள் முரளி. கங்குவா படம் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் சந்திப்பேன். உங்களுக்கு எப்படி நாங்கள் முரளி.